ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி எபிசோடில் நம்ம வானதி வீட்டில் ஒரே ரைடு விட்டுட்ருக்காங்க. வழக்கம் போல் இந்த வசந்த் என்ன பண்ணுறான், சரி நம்ம ரொம்ப அதட்டி ஆரப்பாரம் பண்ணி சத்தம் போட்ட இந்த வானதி கிட்ட வேலைக்கு ஆகாது, நம்ம நான் சுக்காக தான் இவளை பேசி இவளை மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், வானதியோட மண்டையை கழுவிட்டுருக்காங்க அந்த வசந்த். அந்த குடும்பம் ஒரு கொலைக்கார குடும்பம். அவங்க அப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். ஊர் உலகத்தில் அவங்க யாரையும் சேர்த்துக்கல, யாரும் ஊர் உலகத்தில் அவங்கள தள்ளி வச்சுட்டாங்க, பேசுறதில்ல. அந்த குடும்பத்தில் போய் நீ வாக்கப்பட போறிய வானதி, நல்லா யோசனை பண்ணிக்கோ. இதே நீ பிரேமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நல்ல வருமானம் வரும், அவன் நல்லா சம்பாதிக்கிறான், ஊரில் கொஞ்சம் நிலம் வாங்கி வச்சுருக்கான், இங்கேயே போய் இந்த ரூமில் வசதி இல்லை, அதுவும் 5 பேர் இருக்கிற ஆம்பளைங்க, இந்த வீட்லேயே போய் நீ தங்க போகிற, நல்லா யோசனை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சத்தம் போடாத, ஆர்ப்பாட்டம் பண்ணாத, மெதுவாக நாசுக்காக அவனை புரிகிற மாதிரி சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க வானதியோட அண்ணனும் அவங்க அப்பாவும். இதை கேட்ட வானதி ஐயோ எனக்கு இதெல்லாம் தெரியாதா, எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சு தான் நான் பழகினேன், நான் பாண்டியனை தான் லவ் பண்ணுறேன், பாண்டியனை தான் விரும்புவேன், இப்போ என்னன்ற நீ சிவ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் கதை சாத்திக்கிறான். பாண்டியன் கால் பண்ணுறாரு, என்ன வானதி எப்படி இருக்கணும்னு. இவன் எதுவுமே பேசாத அமைதியாக இருக்கா. என்ன நான் கேட்டுட்டு இருக்கேன், நீ அமைதியாக இருக்கே அப்படின்னு கேட்க, இல்லை பாண்டி எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நான் ஏதோ ஒரு பொய் சொல்லி சமாளிச்சிட்டேன், அது மட்டும் இல்லாமல் என் அண்ணன் வேற சும்மா வேற இப்போ சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசி நீ அவனை கட்டிக்கோ, பிரேமை கட்டிக்கோன்னு சொல்லிட்டு என்னை கம்பல் பண்ணுறேன், என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியல பாண்டி, எப்படியும் நான் கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிகிட்ட கேட்குறாங்க. பாண்டியனும் நான் ஒன்று ஹாஸ்டலில் தானே சேர்க்குறேன்னு சொல்கிறேன், கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எங்கள் அண்ணன் இருக்காங்களே, எங்கள் அண்ணன் கல்யாணம் ஆனது தான் நம்ம பண்ணிக்க முடியும், அதை பற்றி நான் யோசிக்க முடியும் வானதி அப்படின்ட்டு எடுத்து சொல்கிறேன். இருந்தாலும் இல்லை பாண்டி ப்ளீஸ் பாண்டி, என்னாலுமே நீ புரிஞ்சுக்கோ, எனக்கு கட்டாய கல்யாணமே பண்ணி வச்சுருவாங்க போல, இங்கேருந்து நான் எப்படியோ தப்பிக்கணும், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு வானதியும் கெஞ்சாத குறையாக கெஞ்சிட்டு இருக்காங்க பாண்டிகிட்ட. இங்கே நம்ம சோழனும் பாண்டியனும் சொல்லிட்டு ரொம்ப டமாஷ் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சேரன் என்னடா ஆச்சு, சும்மா சிரிச்சிட்டே இருக்கீங்க, வெளியில் அவ்வளோ கோவமாக போனீங்க, இப்போ வர சிரிச்சிட்டே வரீங்களா, என்ன விஷயம், நிலா சேரன் எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த விஷயத்த நீங்கள் சொன்னால் ரொம்ப சிரிப்பீங்க, ஒன்றுமே நடக்க விஷயத்துக்கு ஊதி கட்டானா ஆண்டின்னு சொல்கிற கதை மாதிரி எந்த தப்புமே நடக்கலை, வாந்தி வீட்டிலேருந்து தான் வரும், வாந்தி ஒரு பொய் சொல்லியிருக்கா கர்ப்பமாக இருக்கன்ட்டு, ஏன்னா அவளுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நம்ம ஊருக்கு போயிருந்தால அப்போ அவங்க அண்ணன் பிளான் பண்ணி அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக நான் கர்ப்பம்னு சொல்லிட்டு அவள் எப்படியும் சேவ் ஆகிட்டா, நல்லா புத்திசாலி பொண்ணுன்னு சொல்லிட்டு சோழன் சிரிச்சிட்டே சொல்கிறாரு. இதை கேட்ட ஷாக்கான சேரன், அடப்பாவீங்களா இப்படியா பண்ணிச்சு அந்த பொண்ணு, நானும் என்னமோ எது நினச்சேனே, ஐயோ பாண்டியனை மன்னிச்சிட்டா, தெரியாமல் நான் அடிச்சிட்டேனே உன்னை, இதெல்லாம் நிஜமாக சொல்கிறீங்களா இல்லை பொய் சொல்கிறீங்க, அண்ணே நீ வேறண்ணே உண்மை தானே சொல்கிறோம் அப்படியே பாண்டியனா, ஆமாண்ணே எனக்கே ரொம்ப டவுட் ஆகிடுச்சுண்ணே, எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நடந்தது அப்படின்ட்டு. உடனே இல்லை ஆமாம்மா இவனே இல்லை, நாம் எதுவுமே பண்ணல, எப்படி கர்ப்பம் பண்ணான், அந்த டவுட்லேயே தான் இவன் போனான், எப்படியோ கிளியர் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் சிரிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நிலா வேறு ஆஃபீஸுக்கு போகலையே 4-5 நாளாக. உடனே அந்த ராகவ் வர வந்துடுறாரு நிலாவை பார்க்க. இதை பார்த்த சமகாண்டான சோழன் உயிரெடுக்க வரானே, இவன் வந்தால் இன்றைக்கி என்ன வரல, இன்றைக்கி நான் ஆஃபீஸில் எல்லோரும் லீவ் போடுறாங்க, எல்லா வீட்டுக்கும் போகிறானா, ஏதோ ஒன்று இருக்குது, இவன் சும்மா நிலாவை தேடிட்டு வரான், இவனை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியலையே சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் கோவப்பட்டு சரியாகவே பேச மாட்டேன் ராகவ் கிட்ட. இந்த நிலாவும் இந்த ராகவ் சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை சேரன் அதுக்கு மேலே அவங்ககிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வீட்டு விட்டு வந்தால் போதுமேன்னு சொல்லிட்டு சமகாண்டா வரான் இந்த சோழன். இதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.